அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்று நாம் ஆங்கிலத்தை எளிதாக கற்கும் வழிவகையில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற பகுதியை காண்போம். இப்பகுதியில் ஒரு ஆங்கில வாக்கியத்தில் உள்ள பகுதிக்கூறுகளை நாம் காண இருக்கிறோம். Words in a sentence are classified into different kinds or classes according to their use, according to the work they do in a sentence. Such words are called parts of the speech. They are 8. ஒரு வாக்கியத்தில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறது. அந்த வேலைகளுக்கு ஏற்ப அவ்வார்த்தைகளை 8 வகைகளாக பிரிக்கிறோம். இவற்றிற்கு சொல்லிலக்கண கூறுகள் என்று தமிழில் வழங்குவர். அவற்றையே நாம் ஆங்கிலத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று கூறுகிறோம். அவற்றை இப்போது காண்போம். 1. நவுன். நவுன் என்பது பெயர்ச்சொல் ஆகும். 2. ப்ரோனவுன். ப்ரோனவுன் என்பது பிரதிபெயர்ச்சொல் ஆகும். 3. அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்பது பெயர் உரிச்சொல் ஆகும். 4. வெர்ப். வெர்ப் என்பது வினைச்சொல் ஆகும். 5. அட்வர்ப். அட்வர்ப் என்பது வினை உரிச்சொல் ஆகும். 6. ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் என்பது முன் இடைச்சொல் ஆகும். 7. கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் என்பது இணைப்புச் சொல் ஆகும். 8. இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்பது வியப்புச் சொல் ஆகும். இந்த 8 பகுதிகளை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம். 1. நவுன். தமிழில் இதனை பெயர்ச்சொல் என்று அழைக்கிறோம். A word that names a persons, a place or a thing is a noun. A noun may further denote a state of being like movement, goodness, death, etc. இவற்றை எளிதாக noun is a naming word என்று கூறலாம். ஒரு பெயர், இடம், தன்மை அல்லது பொருளை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆகும். எக்ஸாம்பிள்: அசோகா அசோகரை குறிக்கிறது. கிங் அரசர் அரசரை குறிக்கிறது. ஆர்மி படை. ஸ்டோன் கல். கலிங்கா இடம். இவையெல்லாம் பெயர் சொற்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். 2. ப்ரோனவுன். பிரதிபெயர்ச்சொல். Pronoun is a word that can be used as substitution for a noun. Pronoun is a word that substitutes a noun. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் வார்த்தை பிரதிபெயர்ச்சொல் ஆகும். அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலாக அதனை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள்: I, we, you, he, she, it, they, each, which, what, all, etc. இவையெல்லாம் ப்ரோனவுன் ஆகும். I first person singular, we first person plural, you second person, he, she, it ஆகியவை third person singular, they third person plural. இவையெல்லாம் அடிக்கடி நாம் பயன்படுத்தப்படக்கூடிய ப்ரோனவுன்ஸ் ஆகும். 3. அட்ஜெக்டிவ்
பெயர் உரிச்சொல். It is a word that is used to qualify a noun. It tells about the quality or state of a noun or adds something to the meaning of it. Adjective is a noun qualifier. ஒரு பெயர்ச்சொல் குறிக்கும் நபர் அல்லது பொருளை பற்றி தன்மையை விளக்கும் வார்த்தை பெயர் உரிச்சொல் ஆகும். அதாவது பெயர் சொல்லுக்கு கூடுதலாக தகவலை தரக்கூடியதை பெயர் உரிச்சொல் அல்லது அட்ஜெக்டிவ் ஆகும். எடுத்துக்காட்டுகள்: ராமு இஸ் எ டால் பாய். இங்கு டால் என்பது அந்த பாய் எவ்வாறு உள்ளான் என்பதை பற்றி அதிகப்படியான தகவலை தருகிறது. அதாவது உயரமான பையன் என்று அதிகப்படியான தகவலை தருகிறது. எனவே இது அட்ஜெக்டிவ் ஆகும். This is a beautiful flower. இங்கு பியூட்டிஃபுல் என்பது ஃப்ளவர் எவ்வாறு உள்ளது என்று அதிகப்படியான தகவலை தருகிறது. மிக அழகாக உள்ளது அல்லது this is a beautiful flower. இது மிகவும் அழகான பூ என்று அதிகப்படியான தகவலை தருகிறது. எனவே இது அட்ஜெக்டிவ் ஆகும். 4. Verb வினைச்சொல். It is a word that decides what the subject should do in a sentence. It denotes the action, possession, condition or experience of the subject. Verb is the action word in this sentence. ஒரு நபர் அல்லது பொருள் செய்யும் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஆகும். அதாவது அந்த நபரினுடைய செயலை விளக்கக்கூடிய அல்லது செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டுகள்: எக்ஸாம்பிள்ஸ்: I am a teacher. I am a teacher. இங்கு am என்பது டீச்சர் உள்ளேன் என்று குறிப்பதால் இது வெர்ப் ஆகும். He became a doctor. இங்கு become என்பது டாக்டர் ஆகிறேன் என்று பொருள்படுவதால் இங்கு இது வினைச்சொல்லாக அமைகிறது. 5. Adverb வினை உரிச்சொல். Adverb is a word that supports or assists the meaning of a verb. An adjective or another verb. Adverb will be a supporter of a verb. Adjective, adverb. ஒரு வினைச்சொல் அல்லது ஒரு பெயர் உரிச்சொல் அல்லது வினை உரிச்சொல் ஆகியவற்றை விளக்கும் வார்த்தை வினை உரிச்சொல் ஆகும். அதாவது verb, adjective, adverb ஆகியவற்றை பற்றிய அதிகப்படியான தகவலை தருவது அட்வெர்ப் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ்: She sings well. இங்கு sings பாடுதல், well அழகாக பாடுகிறாள் அல்லது நன்றாக பாடுகிறாள் என்று கூறுவதால் இங்கு well என்பது அட்வெர்ப் ஆகும். She works delightfully. இங்கு delightfully என்பது அவள் நன்றாக அல்லது சந்தோஷமாக வேலை செய்கிறாள், அருமையாக வேலை செய்கிறாள் என்று கூறுவதால் டிலைட்ஃபுல்லி என்பது அட்வெர்ப் ஆகும். 6. Preposition முன்னிடைச்சொல். It is a word that decides the position of a noun or a pronoun in a sentence. It is a linking words or word to show the relation with a noun or a pronoun in a sentence. Preposition is a decider of the position of a noun, pronoun in a sentence. ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல்லுக்கு முன் பயன்படுத்தப்பட்டு அவை மற்ற வார்த்தைகளுடன் கொள்ளும் தொடர்பை குறிக்கும் வார்த்தை முன்னிடைச்சொல் ஆகும். முன்னிடைச்சொல்லானது பெயர் சொல்லை தழுவுகிறது. அதாவது
பெயர் சொல் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றிய தகவலை அளிக்கிறது. The book is on the table. இங்கு புத்தகமானது மேசையின் மீது உள்ளது என்ற தகவலை தருவதால் on என்பது preposition ஆகும். Smoking is injurious to health. புகைப்பிடித்தல் என்பது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். இங்கு தீங்கு எதற்கு தீங்கு விளைவிக்கிறது என்று குறிப்பதால் to என்பது preposition ஆகும். Conjunction இணைப்புச் சொல். A conjunction is a word that joins two words, two functions or two sentences. Conjunction is a joiner of the two words, functions, clauses, sentences. இரு வார்த்தைகள், இரு குறிப்புகள் அல்லது இரு வாக்கியங்களை இணைக்க பயன்படும் வார்த்தை இணைப்புச் சொல் ஆகும். Examples: He is neither a man nor a beast. இங்கு a man, a beast என்ற இருவரை இணைப்பதால் neither nor என்பவை இணைப்புச் சொல்லாக பயன்படுகிறது. He is neither a man nor a beast. அவன் மனிதனும் அல்ல, பீஸ்டும் அல்ல. The flower is beautiful and fragrant. இங்கு மலர் அழகாக உள்ளது, மனம் வீசக்கூடியதாக உள்ளது. பியூட்டிஃபுல்லாகவும் உள்ளது, ஃப்ராக்ரண்டாகவும் உள்ளது. பியூட்டிஃபுல் அண்ட் ஃப்ராக்ரண்ட் என்று பொருள்படுவதால் இங்கு அண்ட் என்பது இணைப்புச் சொல்லாகும். இன்டர்ஜெக்ஷன் வியப்புச் சொல். An interjection is a word that expresses our sudden emotions and feelings. Interjection is a word of sudden emotions and feelings. இது திடீர் உணர்ச்சியை ஏற்படுத்தும் அல்லது வெளிப்படுத்தக்கூடிய சொல் ஆகும். Examples: Hurray, we have won the game. நாம் இந்த விளையாட்டில் வெற்றியடைந்து விட்டோம் என்று ஆச்சரியபூர்வமாக அல்லது வியப்பு பூர்வமாக கூறியதால் ஹரே வியப்பு சொல்லாக அமைகிறது. அலாஸ், the half is dead. ஐயோ, இந்த half இறந்து விட்டதே என்று கூறுவதால் இங்கு அலாஸ் என்பது வியப்பு சொல்லாக அமைகிறது. இப்போது நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள 8 பகுதிகளையும் பற்றி விரிவாக கண்டுள்ளோம். இனி நாம் ஒவ்வொரு முறையும் படிக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இது எந்த பகுதியை உள்ளது அல்லது இது எந்த பகுதியை குறிக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தோமானால் இந்த 8 பகுதியும் நாம் தெளிவாக அல்லது தரவாகி விடுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.